சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் உடனிருந்த 2 பேருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. செம்பியம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் உடனிருந்த 2 பேருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இது தொடர்பாக செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பெரம்பூர் தடையப்பன் தெரு அருகே அவருடைய வீடு இருக்கிறது. இன்று இரவு அவர் வீட்டின் அருகே சென்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அவரை கொடூரமாக வெட்டியிருக்கிறார்கள். அதை தடுக்க வந்த அவருடைய ஆதரவாளர்கள் 2 பேருக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. உடனடியாக அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் உள்ளிட்ட 2 பேரையும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக செம்பியம் போலீசார் முதற்கட்டமாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்த கொலை செய்யப்பட்டது என்ற கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இவர் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞராகவும் இவர் இருக்கிறார். இந்த வழக்கின் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாமா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தப்பி சென்ற கும்பல் கொலை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதனால் இருசக்கர வாகனத்துடைய எண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய பணியிலும் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போல தனியார் 1000 விளக்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்தார். அங்கிருந்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இதனால் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அவருடைய வீடு இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் இந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாமா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக அவருடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.